காசு கொடுத்தா எங்க வேணாலும் சாரி வாங்கலாம். ஆனா சாரி கொடுத்து காசு வாங்க போறோம் அப்படின்னா நம்ப முடியுதா? அதுவும் நம்ம தூத்துக்குடியில எங்கன்னு பாத்துலாமா? அப்படி நாங்க வந்த இடம் தான் வீரோட் டிஎஸ்எஃப் பக்கத்துல விடிஎல் பாஸ்கர் மஹால்ல லொக்கேட் ஆயிருக்க ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர். பேனரை பார்த்ததுதான் வீட்டுல உள்ள எல்லா பட்டுப்படையும் எடுத்துட்டு லொகேஷனுக்கே போயாச்சு. வெல்கமிங்லாம் சும்மா சூப்பரா கொடுத்தாங்க. என்கிட்ட இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புடவை எல்லாம் பார்த்துட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு ஜாலியா எடுத்து வச்சேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கொடுத்த உடனே சாரியை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி கல்லுல தேய்க்கிறப்போ ஒயிட் கலர்ல வந்துச்சுன்னா அந்த சாரியை எடுத்துப்பாங்களாம். அதே ரெட் கலர்ல வந்துச்சுன்னா அந்த சாரியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். ஃபைனலா எல்லா சாரியும் செக் பண்ணிட்டு எவ்வளவு வருதுன்னு கேட்டதுக்கு 19,000 போகுமா. என்னது இதுக்கு வந்து 11,000 போகுமா. இது ஜர்கருக்கு 11,000 போகும். என்ன இது இதுக்கு 9,000 கேப் இருக்கறதால 9,000 போகும். எடுத்துட்டு போன புடவையிலையும் பாதி புடவை கிழிஞ்ச புடவை. மனசு கேட்காம நானே சொல்லிட்டேன் எடுத்துப்பீங்களான்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பரவாயில்ல, எத்தனை ஆக்கில் தான் பரவாயில்ல, எத்தனை ஆக்கில் தான் பரவாயில்ல. முக்கியம். இங்க பட்டு சாரி மட்டும் இல்லாம பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடை, டிஷ்யூ சாரீஸ், பனாரசி சாரீஸும் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சாரி வச்சிருந்த சாரி இல்லனா 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கே போகும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தூத்துக்குடி சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணாலே நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து உங்க பழைய புடவை வாங்கி அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதை உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. இன்னையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வச்சுதான் கல்யாணம்ன்ற மாதிரி பல மணி நேரம் கால்குலேஷனுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அமௌண்ட் என்ன தெரியுமா? 39,000 ரூபாய். சோ என்கிட்ட உள்ள பழைய சாரியை கொடுத்துட்டு என்னோட பல்கான அமௌண்ட்டை நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட உள்ள பழைய சாரியை நீங்களும் கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை சீக்கிரமா வாங்கிக்கோங்க. டாடா.